நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன், நான் ஏன் உன்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தேவையில்லை. நான் யார்கிட்ட வந்து இந்த வீடியோ பிச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நல்ல குவாலிட்டி, நல்ல வர்த்தியான ப்ராடக்ட்ஸ்க்கு என்றைக்குமே எங்கிருந்தாலும் டிமாண்ட். ஹோம்மேட் ஃபுட்ஸ் பண்ணுவாங்க, மசாலாஸ் பண்ணுவாங்க, கேட்ரிங் பண்ணுவாங்க, பேக்கரி பண்ணுவாங்க, நெயில் ஆர்ட். பட் எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் கிளிக் ஆகிறதில்ல. ஹாய்ங்க, ஒரே நிமிஷம், சாரி. என்னடா இப்படிலாம் சாப்பிட்டுட்டுலாம் ஆன் ஸ்க்ரீன் வரமாட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஜென்ரலாகவே கிராட்டிடியூட் அதிகம், நன்றி உணர்வு வந்து அதிகம். இப்போ நான் சாப்பிட்றேன்ல அந்த ஸ்வீட், அது கூட சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நேரில் வந்து பார்த்து எனக்கு கொடுத்துட்டு போனது தான். சொல்லப்போனால் பாசிட்டிவேட் ஃபேமிலி தவிர நான் யாரு கூடயுமே காண்டாக்டில் இல்லை. என்னோடய பிரைட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், கிளைண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நான் உங்களை நம்புகிறேன். இப்போது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, அதை நான் சாப்பிட்றேன். நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் கொஞ்சமாவது நன்றியோடு நடந்துக்கணும்ல. எஸ், எனக்கு அது ஜாஸ்தி. ஆனால் என்னமோ தெரியல, நான் அந்த கிராட்டிடியூட் யார்கிட்டையும் பெருசாக அனுபவிச்சதில்லை. நன்றி இல்லாதவங்கள தான் நிறையா நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். எனிவே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ வந்து தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு மினிட்டோட, அந்த ஃபஸ்ட் மினிட்டோட மீனிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? பியூர்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ், சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஓகே, நான் டக்குன்னு போயிடுறேன் கான்டென்ட்குள்ளே. எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் கிளிக் ஆகிடாது. நம்ம பிச் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே கிளிக் ஆகிறதில்ல. ஒருத்தவங்க வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் பண்ணுவாங்க, மசாலாஸ் பண்ணுவாங்க, கேட்ரிங் பண்ணுவாங்க, பேக்கரி பண்ணுவாங்க, நெயில் ஆர்ட் பண்ணுவாங்க, ப்ரூச்சர்ஸ் பண்ணுவாங்க, கார்டனிங் செட்டப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்டீரியர்ஸ் பண்ணுவாங்க, ஃபேஷன் டிசைனராக இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, மில்லட் பேஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஐட்டம் சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் கிளிக் ஆகிறதில்ல. அதே மாதிரி நம்ம எல்லாருமே கார்ப்பரேட்ஸ்க்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதிலே 2 நிமிஷம் போயிடுச்சு. என்னம்மா கான்டென்ட் அப்படின்னா ப்ளீஸ் கோச்சிக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கார்ப்பரேட்ஸ்க்கு தான் அதிகமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கான்டென்ட் எதுக்கு, இந்த வீடியோ எதுக்கு, நான் என்ன டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கணும். அதாவது 3 கண்டிஷன், சரிங்களா? அது உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கணும், ப்ராப்பர் லைசன்ஸோடு நீங்கள் அதை பண்ணுறதா இருக்கணும். இந்த லைசன்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ப்ளஸ் வந்து அந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து நான் வந்து பார்ப்பேன். அது நான் அந்த ப்ராடக்டோடு நான் டைப் ஆகிறேன்னா நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட் போட்டிருந்தேன். அத்தனை ரெஸ்பான்ஸ் வந்துச்சுங்க, ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துச்சு. அது எல்லாமே டவுட்ஸில் தான் இருந்தது. சரி, ஒய் நாட் ஒரு டீட்டெயில்டு வீடியோ, ஒரு லென்த்தி வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் அக்கா நீங்கள் நல்லா லென்த்தியாக பேசி போடுங்க அப்படிங்கிறீங்க. சிலர் வந்து ஐயோ ஜவ் மாதிரி இழுக்காது அப்படிங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்டாக கிறிஸ்பாக பேசுகிறேன். ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பேச போகிறேன். இதோட கான்டென்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் உங்களோடது, நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன், நான் ஏன் உன்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தேவையில்லை. நான் யார்கிட்ட வந்து இந்த வீடியோ பிச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இனி எல்லாமே சோஷியல் மீடியா தாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சார்ட் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் 3 டைப்ஸ் இருக்குது: மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ் ஓரியன்ட், சரிங்களா? ஒன்று நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கணும், இல்லை ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கணும், இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக டீச்சிங், தெரப்பி, கவுன்சிலிங், இந்த மாதிரி, சரிங்களா? ஆர்ட், அந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஸ்மால் ஸ்கேலில் மேனுஃபேக்சரர்ஸாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை.
எல்லாராலையும் உடனே இகாமர்ஸில் லாகின் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து இப்போ ட்ரேடிங் பண்ணுறோன்னா ஐசி கோட் எடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியும் அந்த ப்ராசஸை நினச்சி பயந்து பாதி பேர் விட்டுறாங்க. மூணாவது வந்து பேக்கிங் அண்ட் லேபிளிங், அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் நினச்சும் நிறுத்திக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஏன் இது நான் சொல்கிறேன்னா, இந்த ஷார்ட்ஸ் பார்த்து காண்டாக்ட் பண்ணவங்கள ஒரு 2-3 பேர் வந்து ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நான் அடுத்த ஸ்டெப்பே வந்து டிசைட் பண்ண முடியும். அப்போது அதை வந்து அது கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் என்னோடய அஃபிஷியல் நம்பரில் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். எனக்கு ஒரு கிட்ட அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு 5-6 ஆர்டர்ஸ் வந்துருச்சு, அந்த ஸ்டேட்டஸ்லேயே வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் பார்த்தே வந்துருச்சு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டு விற்கிறதுக்கும் இதை வாங்கணும் அப்படின்ட்டு உள்ள நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த செகண்ட் டிஃப்ரென்ஸை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து வேணுங்க. அதாவது இந்த ஸ்டாஃப்க்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா, என் கூடவே இருப்பாங்க. ஐ எம் மோர் இன்டு சோஷியல் மீடியா. அவுட்டோர் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும், யூடியூப் வ்ளாக்ஸ் ஷார்ட்ஸோட ஷூட் அதிகமாக இருக்கும், இன்டர்வியூஸ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட டீலிங் அதிகமாக இருக்கும், கிளைண்ட்ஸ் ஹேண்டலிங் அதிகமாக இருக்கும். என் கூடயே வந்து தங்கி இருந்துக்கிறீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் என்னால் உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுக்க முடியும். எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறீங்கனாலும் நோ இஷ்யூ, அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கிடச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கீங்க. பட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஹப் மாதிரி ஃபார்ம் ஆக போகிறோம். ஒருத்தங்க மில்லட் பேஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவீங்க, ஒருத்தங்க இப்போ நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மில்லட் பேஸ் ஸ்வீட்ஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஹோம்மேடு மசாலாஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், கிளாதிங், இந்த மாதிரி. இது நான் அதிகமாக ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பேன்னா இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது ஒருத்தங்களோட க்ரியேட்டிவிட்டின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் உட்காந்து நான் நல்லா இருக்கேன். நான் ஐம் ப்ரவுட். நான் வந்து இதை கண்டுபடும் அப்படிலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன். கம்பேரே பண்ண முடியாத அளவு கடவுளை என்னை நல்லா வச்சுருக்காரு. இதுக்கு காரணம், பெரிய காரணம் வந்து பாசிட்டிவிட்டி எய்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன்னா அக்கா உங்களை பார்த்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு எக்கச்சக்கமான பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, நாங்கள் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணுறோம், நல்பிரமராதி தைலம் பண்ணுறோம், பெயின்க்கு வந்து இது பண்ணுறோம், மஸ்கிட்டோ ரெப்லண்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் தெரியுங்களா? அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹேர் ஆயில் ஆல்சோ நாங்கள் உங்களை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு அவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to unite. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது எப்படி வேணால் இருக்கும், சரிங்களா? ஒன்று, நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லீகல் டேர்ம்ஸ், இந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு பயந்தே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணி, அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒய் நாட் அண்ட் எக்ஸ்போ நான் பிளான் பண்ணுறேன், சப்ஸ்கிரைபர்ஸை இன்வைட் பண்ணுறேன், உங்கள் ப்ராடக்ட்ஸை என்னோடய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் போதும். நல்ல குவாலிட்டி, நல்ல வர்த்தியான ப்ராடக்ட்ஸ்க்கு என்றைக்குமே எங்கிருந்தாலும் டிமாண்ட் இருக்கும், சரிங்களா? மெயினாக இந்த தொக்கு வெரைட்டிஸ், நான் இந்த சின்ன சின்ன சாம்பிள்ஸ் இப்போ அனுப்பியிருக்காங்க, அது அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம எல்லோரும் கார்பரேட்ஸ் இல்லை பிராண்ட்ஸில் வந்து நம்ம ஒட்டிட்டோம். மசாலாஸ்னால் இவங்க, டிட்டர்ஜென்ட்னா இவங்க. இப்போது நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, கிளாதிங் ஸ்டோர்ஸ், அவங்க எல்லாருமே இப்போது வந்து இந்த சோஷியல் மீடியானால கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்களா இல்லையா? நம்ம பொட்டிக் பற்றியே எடுத்துப்போமே, சாரீ பிஸ்னஸே எடுத்துப்போமே, அதில் அவங்களோட ஸ்கேல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்போது ஒரு விமன் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட்டை வந்து லைட்டாக இப்படி உரசவாது முடியுது அப்படின்னா, தென் ஒய் நாட் அதர் சச் ப்ராடக்ட்ஸ் முடியும்.
அதோட டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதில் நிறைய நார்ம்ஸ் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ராப்பராக படித்து அதை ப்ராப்பர் ஃப்ளோ சார்ட்டில் வித் ப்ராப்பர் லைசன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இது பண்ணி கொடுப்பேன். அந்த பண்ண தெரியாதவங்களுக்கும் நான் கைடும் பண்ணுவேன். பட் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ உங்ககிட்டேருந்து நான் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரௌனிஸ் எடுக்கிறேன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்தும் ப்ரௌனி எடுக்க மாட்டேன், அவங்களோடது தான் லிஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அப்படி பண்ணும்போது தேவையில்லாத கிளாஷன் இது வரும். பட் ஆர்டர்ஸ் இவங்களுக்கு நிறையா போகுது அப்படின்னா அடுத்து இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். இல்லை மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் இருக்கலாம், சாரீ ட்ரைப்பிஸ்ட்டும் இருக்கலாம், எல்லாரையும் நான் ஒன்றா யுனைட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எல்லாமே ஜஸ்ட் அன் ஐடியா. நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து இப்போ ஒரு 100 பேரை நான் யுனைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேர் 100 ப்ராடக்ட்ஸோட யுனைட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஆகிடும். அந்த 100 பேருக்குள்ளே இருக்க ரெஃபரன்ஸ்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட், அந்த பிஸ்னஸ் டார்கெட், அந்த டர்ன் ஓவர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணது தான் எல்லா பிஸ்னஸுமே. ஓகே, நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில், உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் நான் பார்க்கணும், அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக ஆத்தென்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸ், இந்த பத்தி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு நைட்டியில் அப்படியே ஒரு துண்டு போட்டு, அக்கா நான் காமிக்கிறேன்க்கா பாருங்கள் அப்படிலாம் காமிக்கும் போது நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன் எமோஷ்னலி. ஏதாச்சும் பண்ணணும் இவங்களுக்கெல்லாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் நான் ஏர்ன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் கான்டென்ட் கொடுக்குறனால தான் பார்க்குறீங்க, பட் ஸ்டில். அண்ட் என்னை பார்க்க வரவங்க, இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், இனி நீங்கள் நிறையா சாம்பிள்ஸ் அனுப்புவீங்க, இது டிஃப்ரெண்ட், தட் இஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் பிச்சிங். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அக்கா நான் இது பண்ணுறேன், அக்கா நான் அது பண்ணுறேன்னு எவ்வளோ பேர் எத்தனை ப்ராடக்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, எத்தனை சாரீஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாலை, அதான் ஃபஸ்ட்டு ஒரு மாலை எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, கிஷ் போட்டுட்டானோன்னா அடுத்த மாலை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க யாருக்கும். இது உண்மையாக ஒரு லவ் இருக்கணும், அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ் எனக்கு உங்ககிட்ட இருக்குது. அண்ட் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ ப்ளீஸ் டூ கான்டாக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ராடக்டை நான் மார்க்கெட் பண்ண போகிறேன் ஆன் அ குட் பிளாட்ஃபார்ம். ஓகே, இதை எப்படி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக போகிறதுன்னு நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக கன்வெர்ட் ஆகி வில் டிஸ்கஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிறு தொழில் செய்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Let it be and spark, and we'll work together, and let's hope for positivity. Thank you. Sai Ram.